ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருக்கீங்க, ஆரம்பிச்சிடலாம். அதர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்திரணும். வேதம் எழுதப்பட்ட அந்த மூல பாஷையில நாங்கள் ஆண்டவரே அதை படித்து உடைய வசனத்தை புரிந்து கொள்ள நாங்கள் முற்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், எங்களுடைய கண்களை திறக்கும்படியாய், தேவ ஆவியானவர் எங்கள் இருதயங்கள் குளிர்ந்து விட்டு எரியத்தக்கதாய், உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நீர் எங்களை தொடர்ந்து உருவாக்கும்படியாய் எங்களுக்கு கொடுக்கிறோம். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. தடைப்பட்ட பிள்ளைகள் எங்களுக்கு மத்தியில கொண்டு வரும். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்தும். ஆன்லைன்ல எந்த கனெக்டிவிட்டி பிரச்சனை வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து உங்களுடைய வார்த்தை அறிந்து உண்மை அறிகிற வளர எங்களுக்கு இந்த வேத ஆராய்ச்சி பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றித்தார். உண்மையை நம்பி இருக்கும். எங்களுடைய ஞானம் அல்ல, அறிவல்ல ஆண்டவரே. நீரே எங்களுக்கு மீட்பும் அறிவும் ஞானமும் பரிசுத்தமுமாய் இருக்கிறீர். அதனால உண்மையை நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் கண்களை திறந்து இயேசு கிறிஸ்தன் எல்லாம் ஜெபிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 Corinthians chapter 10 verse 25. ஓகே, 24ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி do not seek your own benefit. சரிங்களா? உங்க சுய பிரயோஜன மாத்திரத்தையும் பார்க்காதீங்க. கன்சிடர் அதர்ஸ் பெட்டர்மெண்ட். மற்றவர்களையும் பாருங்க. இது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். ரிச்சர்ட் புதுசா இருக்கிறதுனால சொல்லிடுறேன். இது சொல்ற கான்டெக்ட் என்னன்னா, நான் மெச்சூர்டா இருக்கிறேன், அதனால டெம்பிள்ல படைக்கப்பட்டதை சாப்பிடுறதுனால எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. அது ஆண்ட சாமியா கடவுளே கிடையாது. ஐடல் இஸ் நத்திங். அதனால ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூ ஆஃப் ஈட்டிங் இன் த டெம்பிள். ஹவெவர், இருந்தாலும் என்ன சுத்தி சரியா ஒருவேளை புதுசா யாராவது ஆண்டு எடுத்துக்கிட்ட இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு இடரலா இருக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அத எனக்கு தகுதி இல்லை. ஏன்? மற்றவருடைய நன்மைக்காக என்னுடைய லிபர்ட்டிய நான் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரியா? ஐ ஷுட் பி வில்லிங் டு ஃபோர்கோ மை லிபர்ட்டி அண்ட் பிரிவிலேஜ் ஃபார் த பெட்டர்மெண்ட், ஃபார் த எடிஃபிகேஷன் ஆஃப் அதர்ஸ். இதுதான் பேசிக் பிரின்சிபிள் நம்ம கத்துக்கிறோம். சரியா? இப்ப இந்த லைன்லயே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வாங்க ஷீலா பீட்டர் சிஸ்டர் அண்ட் தென் மரிய செல்வராஜ் பிரதர், வெல்கம். ரைட், குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங். இப்ப 25 பாத்தீங்கன்னா, பான். பான்னா ஆல், பான்டா, பான் அப்படின்னு கிரீக்ல வந்தாலே எவ்ரி திங், எல்லாமே. டோ என், இன், எங்க? மக்கேலோ. மக்கேலோ அது மக்கேலோ வாசிக்கிட்டா கிரீக் இதுல மக்கேலான்னா ஸ்டால் இல்லைன்னா ஷாப் ஆன் த மார்க்கெட் பிளேஸ் வேர் மீட், கரியும் அண்ட் அதர் ஃபுட்ஸ் வேர் சோல்டு. மற்ற உணவும் கரியும் ஓகே கிடைக்கிற இடத்துக்கு பேர் தான் மக்கேலோ. ஓகே, பிகாஸ் ஆஃப் த நியர்னஸ் டு த டெம்பிள். டெம்பிளுக்கு பக்கத்துல இந்த மார்க்கெட் இருக்குமா. இது கொரிந்தை பத்தி சொல்லுது. கொரிந்த் சிட்டில it was possible that some of the meat in the marketplace had been sacrificial offerings. இந்த ஹலால் செய்யப்பட்டது முஸ்லீம். அதே மாதிரி இங்க இருக்கிற சில மீட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சாக்ரிஃபைஸ் ஆஃபர் பண்ணிட்டு அங்க விற்பாங்க. சரியா? சோ இதுதான் அங்க உள்ள கான்டெக்ட். இப்ப என்ன சொல்றாரு? எவ்ரிதிங் இன் த மீட் மார்க்கெட், அங்க என்னென்ன விற்கப்படும் நான் சொன்னேன்ல, மீட் மாத்திரம் இல்ல மற்ற மீல்ஸ் இருக்கும். அங்க என்ன ஆகுது? அது பொலு மெனான். அது என்னது? பொலு மெனான், பொலியோ, டு செல், விற்பாங்க. எ மிடில் டு லோயர் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்ட் இன் கோரிந்த். கவனிங்க, இதுதான் அந்த உள்ள கான்டெக்ட். கொரிந்துல இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளும் லோவர் கிளாஸ் பீப்புளும் பையிங் இட் சப்ளைஸ் இன் த ஓகே மசில்லா would often make purchases that were no connection with idolatry. இப்ப ஐடால்ட்ரியில கனெக்ஷன் இல்லாம இருக்கிற உணவை இவங்க வாங்குவாங்க, அதாவது படைக்கப்படாம இருக்கும். அப்ப 25வது வசனத்துல என்ன சொல்றாரு? எவ்ரிதிங் இன் த மார்க்கெட் பீயிங் சோல்டு. கடையில அந்த மார்க்கெட்ல விற்கிற எதா இருந்தாலும் சரி, அது மீட்டா இருக்கலாம் இல்ல மீல்ஸா இருக்கலாம், அதை என்ன பண்ணுங்க?
STHA. அந்த HA வந்தா உங்களுக்கு வந்து STUனா ஈட்டு, சாப்பிடுங்க. சரிங்களா? சாப்பிடுங்கிற அதை நீங்க வாங்கி சரியா? சோ மேட் இன் நத்திங், மேனா நாட், மேடுன்னா நத்திங், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ரெண்டு வார்த்தை. ஆனாங்கிறது ப்ரிபோசிஷன். கிரீனோ அதுல இருந்து வந்த வேர்டு தான் இது, கிரினான்டஸ். ஆனா கிரிண்டானஸ்னா வெர்பு பிளஸ் ப்ரிபோசிஷன் வந்து காம்பவுண்ட் வெர்பு. ஓகே, இன்கொயரிங் அதை வாசிக்கிட்டா கிரீக்ல, கிரீக் டிக்ஷனரியில் அனாக்ரின்டாஸ்னா அனாக்ரினோ, டு எக்ஸாமைன். சரியா? எக்ஸாமைன்னா அதை போய் நீங்க கேட்கறது, எக்ஸாமைன் பண்றது, சோதிச்சு பார்க்கறது, இன்கொயர் பண்றது, டு மேக் என்கொயரி. The word was used in a judicial sense of conducting a hearing or investigation. நீங்க அங்க விற்கிறதெல்லாம் போய் நீங்க வந்து இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண வேணாம்ப்பா. Jews were only allowed to buy meat from the Gentiles if it could be established that it was not meat offered to idols. இதாங்க பேக்ரவுண்ட். அதாவது இது வந்து ஐடல்ஸுக்கு படைக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ஜென்டைல்ஸ் விற்பாங்களாம். அங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒன்னும் எக்ஸாமினே பண்ணாதீங்க. எதை வச்சு? டயாடேன் சுனட்ரேசின். சுனட்ரேஸ்னா கான்ஷியன்ஸ். உங்க மனசாட்சி படி என்ன பண்ணுங்க, அதெல்லாம் நீங்க வந்து ஆராய்ச்சிலாம் பார்க்க வேணாம், சர்ச் பண்ண வேணாம், இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம், இன்கொயர் பண்ண வேணாம், நீங்க போய் வாங்கி சாப்பிடுங்கிற. சரியா? சோ இதுதான் பவுல் வந்து சொல்றாரு. அப்பனா என்னன்னா, அங்க வந்து விற்கிறது ஐடல்ஸுக்கு படைக்கப்படாதது. சரியா? அதை நீங்க போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒண்ணு நீங்க விசாரிக்க இல்லை அப்படின்னு. சரியா? ஏன் மனசாட்சி நிமித்தம் வைக்க வேண்டாம்? கான்சியஸ் என்ன சொல்லும்? படைக்கப்பட்டிருக்கடா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும். ஆனா அது படைக்கப்படாததுதான் அங்க வந்து விற்கிறாங்க அந்த கடையில. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் கான்டெக்ட். ஓகேவா? வாசிங்க 25 வாசிங்க. ஏஞ்சல் வெல்கம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரீங்க ஏஞ்சல், வெல்கம். ஓகே, verse 25 யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:25 தமிழ்ல வாசிங்க. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. தேங்க்யூக்கா. அக்கா, ஆக்சுவலா இது என்னன்னா, கடைன்னா இந்த இடத்துல நான் வாசிச்சதுதான். சரியா? திருப்பி வாசிக்கிறேன். A middle or lower class household in Corinth buying its supplies in the market would mean make purchases that had no connection with idolatry. சரிங்களா? ஸோ அதனால ஐடால்ட்ரியோட கனெக்ட் பண்ணப்படாதது அதை வாங்கி நீங்க தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? அடுத்த வசனம் போலாமா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹோல்ட் ஆன் பண்ணுங்க, டைம் கொடுக்கும்போது கேட்கலாம். verse 26 போலாம். Baptist, you can show verse 26. அப்படி சொல்லிட்டு ரீசனை சொல்றாரு பாருங்க. டு புரியோ, த லார்ட்ஸ், தேவனுடையது, கர்த்தருடையது. எது? God, ஏன்னா, for, because, கே, கேனா எர்த்து. அந்த கேங்கிறது வந்து வார்த்தை தான் ஜியாலஜி. சரியா? ஸ்டடி ஆஃப் எர்த். ஹே, எர்த், பூமி. ஓகே, பூமி யாருடையது? குரியோ. இந்த டூ குரியோங்கிறது ஜெனட்டிவ். சரியா? அதனால the earth is of the Lord அப்படின்னு படிக்கணும். இல்லைன்னா earth is Lord's. பூமி கர்த்தருடையது. பூமி மாத்திரம் கர்த்தருடையது இல்ல, காய் போட்டு கனெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. காய்னா அண்ட் டோ பிளேரோமா. பிளேரோமா அவுட்டேஸ். அந்த பிளேரோமானா ஃபுல்னஸ். சரியா? ஃபுல்னஸ். அவுட்டேஸ் பூமியும் அதனுடைய நிறைவு. பேப்டிஸ்ட் யாராவது, இந்த ஃபெமினா மேடம் வந்து மியூட் பண்ணாம இருக்காங்க, சத்தம் வருது. பேப்டிஸ்ட் கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கப்பா. யாராவது மியூட் பண்ணாம இருந்தாங்கன்னா, நீங்க தான் போஸ்டா இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க. தேவையில்லாம சத்தம் வச்சுன்னா ரெக்கார்ட் ஆகும். ரைட்? அப்ப பிளேரோமா அவுட்டேஸ்னா த ஃபுல்னஸ் ஆஃப் இட். ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாரு? பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி வர்றாரு. சரியா? அப்ப பூமியில இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடையதான். இட் பிலாங்ஸ் டு த லார்ட். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. த ஹோல் எர்த் இஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி நானே தமிழ்ல வாசிக்கிறேன். 26 பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, த எர்த்
அண்ட் இட் பிலாங்கிங்ஸ், அதோட எல்லாமே என்டையரிட்டி இஸ் ஆஃப் லார்ட். சரிங்களா? அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, இது உள்ள கான்செப்டை மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐடல்னு ஒண்ணுமே கிடையாதுப்பா. அப்படியே ஐடல் இருந்தாலும் அதெல்லாம் கடவுள் கிடையாதுப்பா. இட் இஸ் நாட் அட் ஆல் காடுப்பா. சரியா? அதனால நீங்க வந்து அதெல்லாம் இது பண்ணாதீங்க. எவ்ரி திங் இஸ் ஆஃப் த லார்ட்ஸ். போலாம் 27 போலாமா? 27 ரைட். இப்ப 27ல என்ன சொல்றாரு? verse 27 பாத்தீங்கன்னா ரைட், ஹெய் திஸ் கலை, ஹெய்னா இஃப், ஒருவேளை, இது கண்டிஷன். எப்ப ஹெய் வந்தாலும் அந்த எய் வந்து மேல ஒரு கோட் இருக்கு பாருங்க, அப்படி வந்தாலே இஃப்னு கண்டிஷன். ஒருவேளை, திஸ்னா யாராவது, ஓகே, யாராவது ஒருத்தர், எனி ஒன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? காலியோனா கால்ஸ், அதுல இருந்து வந்தாதான் கலை. இன்வைட்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர், வெர்பு பிளஸ் எஸ். நீங்க ஒருவேளை யாரையாவது, இஃப் எனி ஒன் இன்வைட்ஸ் யூ, சரியா, உங்களை கூப்பிட்டுருக்காங்க, சரியா, உங்களை கூப்பிட்டுருக்காங்க. டோன் அப்பிஸ்டோன், பிஸ்டோன்னா பிலீவிங், ஓகே, அப்பிஸ்டோன்னா அன்பிலீவிங், சரியா. சோ அப்ப யாராவது ஒரு அன்பிலீவிங், ஓகே, ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க? டோன் அப்பிஸ்டோன்னா ப்ளூரல்ல, சரியா. இஃப் ஒன் ஆஃப் த அன்பிலீவர்ஸ் கால்ஸ் யூ, இன்வைட்ஸ் யூ, உங்களை கூப்பிடுறாரு, சரியா. எதுக்கு கூப்பிடுவாரு? சாப்பிட கூப்பிடுறாரு. அவர் யாரு? ஜென்டைலு. காய், அடுத்தது அண்ட் டெலேட்டே, டெலோனா ஐ விஷ், ஐ வில்லுன்னு அர்த்தம். எட்டேனா யூ, அண்ட் யூ டிசைட் டு கோ, யூ விஷ் டு, பொரியோமைனா கோ, அதுல இருந்து வந்தாதான் பொரியேஸ்தை, அண்ட் யூ விஷ் டு கோ. எப்பா, ஒரு நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட், இப்ப உள்ள கான்டெக்ட் படி, சரியா, ஒரு ஹிந்து நண்பர் என்ன பண்றாரு? உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு, நீங்களும் போகணும்னு விரும்புறீங்க. புரியுதா? இப்ப இந்த கான்டெக்ட் இது வந்து இஃப் தான், கண்டிஷன்ல சொல்றாரு, சரியா. ஒரு கண்டிஷன்ல ஒரு வேலை அப்படி உள்ளவங்க கூப்பிடுறாங்க, நீங்க சாப்பிட போறீங்க, விருப்பப்பட்டு போறீங்க. அப்ப என்ன பண்ணுங்க? STH கீழே பாருங்க, STH ஈட், எதை சாப்பிடுங்க? பான், எவ்ரிதிங். தோ, இது வந்து ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு, காம்பவுண்ட் வெர்பு. பாரா தித்தே மெனான், பாராங்கிறது ப்ரிபோசிஷன், தித்தே மெனான்ங்கிறது வந்து வெர்பு. பீயிங் செட் பிஃபோர் யூ, எப்பா, உங்களுக்கு முன்னாடி எதை அவங்க வச்சிருந்தாலும், யூ காட் த பாயிண்ட். உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க, அவங்க உங்களுக்கு முன்னாடி எதை வச்சிருந்தாலும் STH சாப்பிடுங்க, ஈட். மேடே, நத்திங், இதுக்கு முன்னாடி போட்ட அதே வார்த்தை தான், அனாக்ரினன்ஸ். அதை போய் ஜட்ஜ் பண்ணாதீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க, நத்திங் இன்கொயரிங். ஏன்? கொஞ்சம் மேல காட்டுங்க. டயா டேன், திருப்பியும் சூனர் ரீசன். உங்க மனசாட்சி நிமித்தம் நீங்க அதெல்லாம் விசாரிக்கவே வேணாம்ப்பா. என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்கிறாரு. இப்ப புரியுதா? சில பேர் சொல்றாங்க, ஐயோ அதை சாப்பிட்டா வந்து வயிற்று வலி வரும், பிசாசு அது வழியா உள்ள வந்துடும். தயவுசெய்து நம்பாதீங்க. பிலீவரா நீங்க இருந்தீங்கன்னா, சரியா, உங்களுக்கு விரோதமான மந்திரமோ குறி சொல்றதோ இல்லை. சில பேர் பயமுறுத்துவாங்க, சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்று வலி வரும், பிசாசு அந்த சாப்பாடு வழியா அவங்க உள்ள போயிடுவான். இதெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து நம்மளை பயமுறுத்துறது. ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, நீங்க தாராளமா கூப்பிட்டா, ஏன்னா அவன் உங்களை மதிச்சு கூப்பிடுறான், போய் சாப்பிடுங்க, நீங்க விசாரிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி வச்சீங்க, நான் சொல்றப்ப. அடுத்த வசனம் போலாமா? நம்ம இதெல்லாம் ஃபுல்லா பார்த்தாதான், 30 வரைக்கும் அட்லீஸ்ட் பார்த்தாதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வச்சிருங்க, நான் சொல்றப்ப கேள்வி. ரைட். யாராவது ஒருத்தவங்க இப்ப 27 தமிழ்ல வாசிக்கிறீங்களா? யாராவது தமிழ்ல 27வது வசனத்தை நிதானமா வாசிக்க. நெட்வொர்க் நல்லா இருக்கவங்க வாசிங்க. யாரோ அவங்க பேசிட்டு இருக்கீங்க, திறமையா பாபு மியூட் பண்ணுங்க. வாசிங்க ஷீலா பீட்டர். அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். முடிஞ்சு போச்சுங்க. 2 காரணம் சொல்லிட்டான் பவுல். இதுக்கு முன்னாடி சொன்ன காரணம் ஐடல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு,
எப்பா இந்த பூமியும் நிறைவும் அவருடையதுப்பா, எல்லாம் ஆண்டவருடையதுப்பா. இந்த 2 கான்செப்ட தான் அவர் வைக்கிறார் பேசிக்கா. சரியா? நம்ம டிஸ்கஷன் டைம்ல அதை எடுத்துக்கலாம். இப்ப 28 பா. இப்ப verse 28 என்ன சொல்றாரு? இஃப், திருப்பியும் கண்டிஷன் தான். சரியா? இதெல்லாம் கண்டிஷனல். இஃப், however, ஒருவேளை, this anyone, ஓகே, டு யூ, உங்கள்கிட்ட, எய்பே, ஓகே, எய்பே, லெகோ, அதுல இருந்து வந்த வார்த்தை தான். லெகோனா சே, எய்பே. இது வந்து ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. அதனால யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, ஒருவேளை யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, அததான் இனிமே எழுதுறாரு. டூனா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். திஸ், இது அந்த ஐடலுக்கு வருது பாருங்க, இயரோ துட்டான். ஓகே, துசியானா சாக்ரிஃபைஸ், இயரோனா அந்த ஐடல். சரியா? இயரோ துட்டான். எதுக்கு நான் என்னுடைய டிக்ஷனரியில வாசிக்கிட்டேன். இயரோ துட்டான்னா that which is sacrificed in a temple. It is different from word chapter 8, 1, 10, 19. சரியா? more appropriate on pagan lips or a pagan company. அது வித்தியாசமானது. இது யாரோ ஒருத்தர் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, எப்பா நீ சாப்பிட போறது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுப்பா. அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட கிரீக் வேர்ட் தான் இயரோ துட்டான். சரியா? இயரோ துட்டான். ஆஃபர் டு ஐடல் இஸ் டூட்டோ எஸ்டின்னா திஸ் இஸ். எப்பா உன்னை கூப்பிட்டுருக்காரு, ஓகே, நீ சாப்பிட போற, நீ சாப்பிடுறது வந்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுப்பான்னு ஒரு வேளை சொன்னாங்கன்னா, இப்ப பவுல் சொல்றாரு, மே எஸ்ஏட்டே. மேனா நெகட்டிவ், நமக்கு தெரியும். இம்பரட்டிவ், சாப்பிடாத, டு நாட் ஈட். இப்ப ரீசனை பாருங்க, என்னங்க இது வரைக்கும் எஸ்டிஏட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மே எஸ்டிஏட்டேங்கிறாரு, டு நாட் ஈட்டுங்கிறாரு. ஏன்னா இங்கதான் ரீசன் இருக்கு. ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பிகாஸ் எக்கைனான், ஓகே, அவனுக்காக, ஹிம், தான், மேனு சாண்டா. ஓகே, மேனு சாண்டா. மேனு சாண்டானா ஹேவிங் ஷோன். வெர்ஸ், இது எந்த வெர்ஸ்? இது எந்த வெர்ஸ்பா? ரைட், 28. ஓகே, 28. டு மேக் நோன், டு கிவ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. டு ரிவீல் த வேர்ட் இம்ப்ளைஸ் பிரைவேட் கம்யூனிகேஷன். சரியா? அப்ப if someone says to you this has been offered in sacrifice, then out of consideration for the man. சரியா? on account of that man, consideration for the man who informed you. சரியா? அவன் உங்கள்கிட்ட சொன்னான்ல, சொன்னதுக்காக நீங்க சாப்பிடாதீங்க. கை, இன்னொன்னு தேன் சுனட்ரேசன், உங்க மனசாட்சிக்காகவும் சரி. சரியா? சாப்பிட வேணாம். ஆனா ஒருத்தன் வந்து தெளிவா சொல்லிட்டான் உங்கள்கிட்ட, இது வந்து படைக்கப்பட்டது, அப்ப நீங்க சாப்பிடாதீங்க. அவனுக்காகவும் சாப்பிடாதீங்க. யாருக்காக? அந்த அழைச்சான்ல உங்களை ஜென்டைல, அவனுக்காகவும் சரி. இன்னொன்னு உங்க மனசாட்சிக்காகவும் சாப்பிட வேண்டாங்கிறாரு. சொல்லிட்டு ரீசன் திருப்பி சொல்றாரு, டு காட் புரியோ, ஓகே, ஃபால் த லார்ட்ஸ். எது? கே, ஹே கே, த எர்த் இஸ் ஆஃப் த லார்ட். இந்த பூமி ஆண்டவருடையது. சரியா? இன்னொன்னு அதனுடைய நிறைவும், அதே வசனம் ரிப்பீட் ஆகுது, காய்டோ பிளேரோ அவுட்டேஜ், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப சாப்பிட்டாலும் கர்த்தருடையது, சாப்பிடனாலுமே கர்த்தருடையது. ஓகே, சோ ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, அந்த அவனுடைய மனசாட்சி பலவீனமாயிடும், அதனால சாப்பிடாது. சரியா? அந்த ரீசனையும் நம்ம பார்க்கணும். அதனால சாப்பிடுங்கிற இடத்துல உள்ள கான்செப்டும் சாப்பிடாதங்கிற இடத்துல உள்ள ரீசனையும் நம்ம பார்த்துட்டு தான் பண்ணணும். சரியா? அப்ப பால் இஸ் நாட் கன்ஃபியூசிங் எஸ். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பால் நம்மள என்ன பண்றாரு, ஆக்ட் பண்ணுங்கிறாரு. இது நடிக்கிறது கிடையாது. சரியா? அண்டர்ஸ்டாண்டிங், ஃபிளெக்சிபிலிட்டி, அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப வாசிங்க 28 தமிழ்ல வாசிங்க, எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. Verse 28 வாசிங்க. 1 கொரிந்தியர் வாசிங்க. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் ருசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது.
அப்ப 27ல நான் என்ன கெஸ் பண்றேன்னா அது வந்து ஐடலுக்கு ஆஃபர் பண்ணப்படாததா இருக்கலாம், இல்ல பண்ணப்பட்டதா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. இப்ப அவேர்னஸ் வந்துருச்சு, சொல்லிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் given to you. அப்ப வேண்டாங்கிறாரு. சரியா? அதனால தெரியாம சாப்பிடுறது தப்பு இல்ல, அப்படி தெரிஞ்சுச்சுன்னா சாப்பிடாதீங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல மாதிரி கொண்டு வர்றாரு. சரியா? ரைட். இப்ப 29 பார்க்கலாம். நம்ம 32 வரைக்கும் முடிச்சிடலாம். சரியா? 32 வரைக்கும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அப்புறமேல் பார்ப்போம். சரியா? 29, 30, 30, 30 இன்னும் 4 வசனம் தான். 29 பார்க்கலாம். 29 என்ன சொல்றாரு? verse 29. சுனெட்ரேசின் டே. ஓகே, மனசாட்சி நிமித்தம் இப்ப நவ் லெகோ ஐ சே, நான் சொல்றேன். ஓகே, ஐ மீன் ஹிஸ் கான்சியன்ஸ். ஓகே, மனசாட்சி நிமித்தம் ஊக்கி யாருடைய இது இல்ல, தேன் இயட்டான், உங்க கான்சியன்ஸ் இல்ல, அவனுடைய மனசாட்சி நிமித்தம். ஐ மீன் ஹிஸ் கான்சியஸ், நாட் யுவர் கான்சியன்ஸ். எப்பா உங்க மனசாட்சி இல்லப்பா, அவன் மனசாட்சி நிமித்தம். ஏன்னா அவன் பலவீனம் ஆயிடக்கூடாது. சரியா? யாரு? கீதனுடைய ஜென்டைல்ஸோட மனசாட்சி நிமித்தம் அல்ல தேன் டு எச்சரோ. ஓகே, என்ன சொல்றாரு? சாப்பிடாதீங்கிறார். ஓகே, பட் அந்த ஃபுல்லா படிச்சாதான் நமக்கு மீனிங். சரியா? உங்களுடைய கான்சியன்ஸ்க்காக இல்ல, அவங்க கான்சியன்ஸ்க்காக அல்ல, மத்தவங்களுக்காக. பாருங்க, அல்லா டேன் டு எச்சரோனா அதர்ஸ், மத்தவங்களுடைய மனசாட்சிக்காக. ஹீனா சி காட் தட் எலியூத்தேரானா ஃப்ரீடம், எனக்கு லிபர்ட்டி இருக்கு, எனக்கு வந்து சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. மூணா மை ஃப்ரீடம், என்னுடைய சுதந்திரம். இஸ் ஜட்ஜ்டு, எதுக்கு மத்தவங்களால ஜட்ஜ் பண்ணப்படுது? கூப்போ பை அல்லேஸ் சுனட்ரியாஸ், மத்தவங்களுடைய மனசாட்சி நிமித்தம். ஓகே, என்னுடைய விடுதலை ஏன் ஜட்ஜ் பண்ணப்படுது அப்படின்னு கேட்கிறார். இங்கிலீஷ்ல வாசிக்கினா, ஒய் should my freedom or liberty be judged or determined by another man's conscience? வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. 29 வாசிங்க. என்ன கேள்வி கேட்கிறார்? வாசிங்க 29. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவருடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? ஏங்க தெளிவா இருக்குங்க. 29வது கன்ஃபியூஷனே இல்லைங்க. எனக்கு லிபர்ட்டி இருக்குங்க. என்ன அர்த்தம்? என்ன லிபர்ட்டி? என்ன விடுதலை? என்ன ஃப்ரீடம்? ஏங்க அது இந்த விக்கிரகங்கள் படைச்சா என்ன, படைக்கப்பட்டா என்னங்க? அதை நான் சாப்பிட்டு போவேங்க. விக்கிரகம் ஒரு பொருள் இல்லைங்க, எல்லாம் ஆண்டவருக்குரியதுங்க. போங்க, இது என்னுடைய லிபர்ட்டி. ஆனா என்னுடைய ஃப்ரீடத்தை மற்றவர்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன். அதான் சொல்றேன், என் சுயாதீனம், என்னோட ஃப்ரீடம் மற்றவருடைய மனசாட்சியினால எதுக்கு குற்றமா காணப்படணும்? அப்ப நான் சாப்பிடாம இருந்துடுறேன், இல்லைன்னா மற்றவங்களுடைய மனசாட்சி குற்றமாயிரும்ல. அப்ப என்னன்னா, though I have the freedom and liberty, I am willing to forego my liberty and not to eat. இதாங்க கான்செப்ட். இப்ப தெரியுதா? அவனவன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவனதை தேடணும்னு சொல்ற அந்த கான்செப்ட் புரியுதா? ஓகே, we'll move on to 30. 30வது வசனம் போலாம். verse 30 காட்டுங்க பேப்டிஸ்ட். verse 30, 30 காட்டு. 30வது வசனத்துல அவர் சொல்ல வர்றது என்னன்னா, திருப்பியும் இஃப் கண்டிஷன், இஃப். ஓகே, இஃப் ஐ எகோ, நான் வெறுப்பு எங்க வருது பாருங்க, மெட்டக்கோ. அந்த மெட்டக்கோ தான் பார்ட்டேக். நான் ஒருவேளை கலந்துகிட்டேனா. ஓகே, இஃப் எதுல? கேரிட்டி. கேரிட்டினா நன்றியோட, தேங்க்ஃபுல்னஸ். அப்ப 30வது வசனம் சொல்றாரு, இஃப் ஐ பார்ட்டேக் வித் தேங்க்ஃபுல்னஸ், ஒருவேளை நானு அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவனோட ஐக்கியம் நன்றியோட வச்சுக்கிட்டேன்னா. சரியா? இததான் 30வது சொல்றாரு. verse 13. Charityனா grace, thanksgiving. The word grace not only meant gift which was given, but the thanks which was expressed for the gift. Metakona partake. Okay.
இப்ப என்ன சொல்றாரு? இஃப் ஐ partake with thankfulness, ஒருவேளை நான் நன்றியோட சாப்பிட்டேன்னா அவர் என்ன கேள்வி கேட்கிறார்? டி ஒய், ஏன் blasphemy? உங்களுக்கு தெரியும் blasphemy அப்படின்னா blaspheme பண்றது. ஓகே, அதுல இருந்து வந்த வார்த்தை தான் பிளேஸ்மே, பிளாஸ்பி மோமை. blasphemy என்ன அர்த்தம்? blasphemio, slander, defame, to injure the reputation of someone, மற்றவருடைய புகழை கெடுக்கிறது. சரியா? இஃப் ஐ எம் ஒய் ஆம் ஐ denounced, அதான் சொல்றாரு. who ego, யூக்கரிஸ்ட்னாலும் கிவிங் தேங்க்ஸ் தான். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? நான் ஒருவேளை நன்றியோட அதை சாப்பிட்டேன், நான் அவனோட பார்ட்டேக் பண்ணிட்டேன்னா ஒய் ஆம் ஐ denounced because of that for which I give thanks. ஓகே, நான் ஏன் வந்து அதை நான் வந்து நன்றியோட சாப்பிட்டேன்னா, அவனோட பார்ட்டேக் பண்ணிட்டேன்னா, நான் தான் சோத்திரம் பண்ணிட்டேன் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணி சாப்பிட்டேன். அதனால அது என்ன, அது தூஷணமே இல்லைங்கிறார். தட் இஸ் நாட் அ blasphemy. அப்படின்னா சாப்பிடலாங்கிறார், தேங்க் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறார். எங்க 30 வாசிங்க பார்க்கலாம், verse 30 வாசிங்க. verse 30. மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். இங்க பாருங்க, என்ன வந்து நான் தூஷணமே பண்ணலங்க. ஏன்னா நான் அவனோட பார்ட்டேக் பண்ணும்போது ஆண்டவருக்கு அதை தேங்க் பண்ணி சரியா சாப்பிடுறேன். தேங்க் பண்ணா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இத ஜெபத்தினால என்ன பண்றேன், நான் வந்து இத வந்து சாங்டிஃபை பண்றேன், அக்னாலேஜ் பண்ணி இதை சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டா அது ஒண்ணும் குத்தம் கிடையாதுங்கிறாரு. அதனால நான் ஒன்னும் தூஷணம் அவருடைய நாமத்தை நான் தூஷணம் பண்றது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி 30 சரியா? தூஷிக்கப்படுவானே அவரே என்ன அர்த்தம் அப்படின்னா, தூஷிக்கப்பட மாட்டேங்கிறார். ஓகே, சோத்திரத்தோட நான் அனுபவிச்சேன்னா அவனோட பார்ட்டேக் பண்ணா நான் தூஷிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 31ல அவர் கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. சோ 31 காட்டுங்கப்பா. சோ ஓகே, 31 whether, okay, therefore, whether you eat, நீங்க சாப்பிட்டாலும் சரி, சரியா? ஆர் பினேச்சே, நீங்க குடிச்சாலும் சரி, சரியா? நீங்க சாப்பிடுறீங்களோ இல்ல குடிக்கிறீங்களோ இல்ல ஆர் பொயோனா டூ மேல், இல்ல வாட் எவர் யூ டூ, இல்ல வேற ஏதாவது செய்றீங்களோ, 3 காரியம் சொல்றாங்க. நீங்க சாப்பிடுறீங்களோ குடிக்கிறீங்களோ இல்ல வேற ஏதாவது செய்றீங்களோ, வாட் எவர் யூ டூ, சரியா? என்ன வாட் எவர் யூ டூ? அவனோட சேர்ந்து ஐக்கியம் வச்சுக்கிறீங்கல்ல, ஜென்டைலோட சேர்ந்து சாப்பிட்டு, சரியா? அது அவனோட சாப்பிடுறீங்களோ குடிக்கிறீங்களோ ஐக்கியம் வச்சுக்கிறீங்களோ, பாண்டா ஆல் திங்ஸ் எய்ஸ் டாக்ஷான் தியோ பொய்ச்சே, என்ன சொல்றாரு அப்ப 31வது வசனத்துல? So whether you eat or drink or whatever you do all to the glory of God. எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க அப்படிங்கிற, சரியா? 31 சரி, 32 படிச்சிருங்க பாருங்க, தமிழ்ல படிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்ப என்ன சொல்ல வர தெரியுமா? நீங்க சாப்பிடுறதுனாலும் சாப்பிடலாம், தேவன் மகிமைப்படுவார். சாப்பிடாம இருந்தாலும் தேவன் மகிமைப்படுவார், சரியா? நீங்க குடிக்கிறீங்களோ இல்ல அவனோட சேர்ந்து சாப்பிடுறீங்களோ இல்ல வேற ஏதாவது அவனோட ஐக்கியம் வச்சுக்கிறீங்களோ, சரியா? எல்லாம் தேவனுடைய அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேல்யூயிங் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், மத்தவங்களை மதிப்பு கொடுங்க. அப்படி பண்றதுனால நீங்க தூஷிக்கப்படவும் மாட்டீங்க. இன்னொன்னு, எதை செஞ்சாலும் ஆண்டோட மகிமைக்காக தான் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க 31 சொல்றேன். கடைசியா இதை எப்படி முடிக்கிறான்னு பார்க்கலாமா? 32 தாங்க சம்மரி. என்னது 32ல? 32
அப்ரோஸ்கோபை 32 என்னது? வித்தவுட் அஃபென்ஸ், வித்தவுட் காசிங் அதர்ஸ் டு ஸ்டம்பிள். மத்தவங்க ஓகே தடுமாறாம இருக்கிறது. யாரு? காய் யுடேயாஸ். சரியா? யூதனா இருந்தாலும் சரி, சரியா? யூதர்கள் இருந்தாலும் சரி, கிவ் நோ அஃபென்ஸ் டு ஜூஸ். யூதர்களுக்கு தடங்களா இருக்காதீங்க. சரியா? கிவ் நோ அஃபென்ஸ் டு ஜூஸ். இன்னொன்னு, அண்ட் யாருக்கும் தடங்களா இருக்காதீங்க. எலேஸ், அந்த எலேஸ் என்ன? ஹெலனிஸ்டிக்னு அர்த்தம். ஹெலனிஸ்டிக்னா கிரீக், புறஜாதிகளுக்கும் கிரேக்கர்களுக்கும், யூதர்களுக்கும் சரி கிரேக்கர்களுக்கும் சரி அஃபென்ஸா இருக்காதீங்க. கிவ் நோ அஃபென்ஸ். ஓகே, அஃபென்ஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா என்னன்னா, அவன் யூதனா இருந்தான்னா கிரேக்கனா இருந்தான்னா அவனை மதிங்க, அவனை அஃபெண்ட் பண்ணாதீங்க. சரியா? காய் தே எக்லீசியா டு தியோ அண்ட் டு த சர்ச் ஆஃப் காட். தேவனுடைய சபை. சரியா? ஆர் டு த சர்ச் ஆஃப் காட். அப்ப 3 பேருக்கு அஃபென்ஸ் பண்ணாதீங்கிறது. யாருக்கு? யூதர்களுக்கும் அஃபென்ஸ் பண்ணாதீங்க. என்ன யூதர்களுக்கு அஃபென்ஸ்? படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. கிரீக் என்ன அஃபென்ஸ்? அவன் படைச்சிருந்தான்னா அவனோட போய் சாப்பிட்டீங்கன்னா மனசாட்சி வீக் ஆயிரும். அப்ப சாப்பிடாதீங்க. ஓகே. இன்னொன்னு, சபைக்கும் நீங்க அஃபெண்ட் பண்ணாதீங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, பவுல் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கங்கிற. சரியா? ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் போடாதீங்க. இதுதான் 32. சரியா? ரைட். அப்ப 32 என்ன சொல்றாரு? 33 தமிழ்ல வருது. சரியா? வாசிங்க. 33 தமிழ்ல வாசிங்க. 33 தமிழ்ல வாசிங்க. ஒண்ணு குருந்தியர் 10:33 வாசிங்கப்பா. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். அப்ப 3க்கு நம்ம அக்கௌண்டபிள். ஒண்ணு பிலீவர்ஸ் அந்த யூதர்கள், இப்ப உள்ள கான்டெக்ட் படி. 2வது அன்பிலீவர்ஸ். 3வது நம்ம போற சர்ச்சுக்கு. சரியா? நம்ம ஃபெல்லோஷிப்புக்கு இடர்கள் இல்லாம மாத்திரம் பார்த்துருக்கப்பா. படைக்கப்பட்டதை கிரேக்கனுக்கு முன்னாடி சாப்பிட்டா இடரல் தான், சாப்பிடாதப்பா. சரியா? இன்னொன்னு, உனக்கு உரிமை இருக்கு. அதனால ஒருவேளை அது படைக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் நீ ஸ்தோத்திரத்தோட சாப்பிட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? அது கிரேக்கனோட நீ ஐக்கியம் வச்சுக்கலாம்பா. வச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்ன, இன்னொன்னு உன் சபையையும் பார்த்து. இந்த கன்சிடரேஷன்ல நீ நடந்துக்கன்னு சொல்லி இப்ப 33 கடைசியா, ஈவன் ஆஸ் கத்தூஸ். ஓகே. ஐ ஆல்சோ டகோ, நானும் பாண்டா பாசின் அரேஸ்கோ. ஓகே. இன் ஆல் திங்ஸ் 33வது வருஷம் ஜஸ்ட் ஐ ப்ளீஸ். ஓகே. யார? ஆல், எல்லாரையுமே நான் திருப்திப்படுத்த விரும்புறேன். இப்ப 3 பேர் பார்த்தோம்ல, யூதர்கள் பார்த்தோமா, கிரேக்கர்கள் பார்த்தோமா, சபை பார்த்தோமா. அதான் இந்த இடத்துல பாண்டானா. சரியா? 33ல பாருங்க, பாண்டானா ஜெண்டர் ரெஃபரன்ஸ். எல்லாரையுமே நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் as I try to please all. அதான் ஐ ஆல்சோ ப்ளீஸ். அந்த அரேஸ்கோன் வேர்டு வருதுல்ல, 33 அரேஸ்கோ, ப்ளீஸ் அப்படின்னு. சரியா? அரேஸ்கோ. நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்றேன், எல்லாத்துலயும். ஆல் திங்ஸ் பாசின், பாண்டா பாசின். சரியா? ரெண்டுமே ஆல். ஐ ட்ரை டு ப்ளீஸ் ஆல் மென் இன் எவ்ரிதிங். ஓகே, இன் எவ்ரிதிங். அப்ப எதை நான் சீக் பண்ணல? மே ஜெட்டோன், ஜெட்டியோனா சீக், தேடல. எதை தேடல? இதாங்க இந்த 33 தாங்க நமக்கு கரு வசனம். எதை தேடல? நாட் சீக்கிங் எமௌட்டோ. எமௌட்டோனா என்னுடையது, என்னுடைய நன்மை, புரோஜனம். ஓகே, என்னுடைய நன்மையை நான் தேடுதங்கிற 33. ஏன் நன்மைய, என்னுடைய பெனிஃபிட்ட நான் தேடல. அந்த மை செல்ஃப்னு போடுறத, அதான் சுயம்.
என்னுடைய லாபத்தை, சுய லாபத்தை நான் தேடல. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மற்றவர்களுக்காக நான் பிளெக்சிபிளா இருக்க ரெடி, என்னுடைய லிபர்ட்டியை விட்டு கொடுக்க ரெடி. சரியா? சொல்லிட்டு ஐ ட்ரை டு ப்ளீஸ் ஆல் men everything I do, not seeking my own advantage, my own benefits. அப்ப எதுக்கு அல்ல, பட் ஆனா யாரோடது? தோ டூன் ஒலான். ரொம்ப சூப்பரான வார்த்தைங்க. ஆனா நிறைய பேருடைய, அநேகருடைய, ஒலான்னா மெனி, அநேகருடைய நன்மைய ஓகே நான் நாடுறேன். மற்றவங்களுடைய ப்ராஃபிட், ஏன் ப்ராஃபிட்டுக்காக இல்ல, நிறைய பேருடைய நன்மைக்காக நான் இப்படி நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்றேன். ஏன்? ரீசன் என்ன? இதுதான் முக்கியம். ஈனா சோ தட், இதுதான் பாசிட்டிவ். சோ தட் சோசோனா சேவ்னு அர்த்தம். சோசோசின்னா தட் தே மே பி சேவ்டு. எப்பா எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும்ப்பா, எப்படியாவது அவங்க காப்பாற்றப்படணும், ரெஸ்கியூ ஆகணும், சேவ் ஆகணும். அதான் பர்பஸ் கிளாஸ் ஹீனா. எப்படியாவது ஓகே மற்றவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்காக என்னுடைய ப்ராஃபிட்டை கூட நான் விட்டுட்டு மற்றவங்க ப்ராஃபிட்டுக்காக நான் யூதனுக்கு யூதனா, கிரேக்கனுக்கு கிரேக்கனா, சபைக்கும் சரி ஓகே எல்லாரையும் நான் ப்ளீஸ் பண்ண. நீ ப்ளீஸ் பண்ண விரும்புறணும், நீங்க உடனே ஐஸ் வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன வணைந்து கொண்டு வளர்ச்சிக்கிட்டு வாழ விரும்புறேன். இதுக்கு பேர் தாங்க ஃபிளெக்சிபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஓகே, God bless. You can show my face. I am glad 12 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ரைட், இப்போ இது உங்கள் நேரம். 10ஆம் அதிகாரம் முடிச்சிட்டோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு கேள்வி இருக்கும் எனக்கு தெரியும், கேளுங்க. நம்ம இப்ப வசனத்தின்படி கான்டெக்ட் வச்சு பார்த்துட்டோம். ஆனா இப்ப பிராக்டிக்கலா ஏதாவது நீங்க கேட்கறதுனா கேளுங்க. இது அப்ளிகேஷன் பாயிண்ட். கமா, அப்சர்வேஷன் முடிஞ்சிச்சு, இன்டர்பிரேஷன், அப்ளிகேஷன். கமா. மற்றவர்களுடைய ரட்சிப்பும் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம கையில ரட்சிப்பு இல்ல, நம்ம நடந்துக்கிற விதத்துல இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா the salvation is of the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. பட் அதுக்கு பேவிங் த வே, அந்த வழியை உண்டு பண்றது நம்ம கை. டெஃபினட், அது சந்தேகமே இல்லை. Anybody else? Please feel free. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன். இது பைபிள் ஸ்டடி மெசேஜ் இல்லை, அதனால நீங்க பேசுங்க. Anybody else? ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? வாங்க பிரதர் பாபு, வெல்கம். கலையரசி சிஸ்டர், வெல்கம். மதன், வெல்கம் வெல்கம். கிளாட் டு ஹேவ் மதன். பிரியா சிஸ்டர், எஸ். ரோஸ்மா சிஸ்டர் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கீங்க. ஷீலா யோவான் சிஸ்டர், வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஆல். ஃபீல் ஃப்ரீ. ஐ திங்க் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் டிஸ்கஷனோட. என்ன நான் இப்போ 11 ஆரம்பிச்சேன்னா அடுத்த இதாக நமக்கு இருக்கிறது 10 நிமிஷம். சரியா? இன்னைக்கு தான் எம்டிஎஸ் பிரேயர் செல் வேற போய் எடுத்துட்டு வந்தேன் ஈவினிங். என் பையன் படிக்கிற காலேஜ்ல இங்க ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து, அதனால we can close with our discussion. சரியா? We freshly start chapter 11 next week when we meet. ஓகேவா? சரி, இது உங்கள் நேரம். Come on, பேசு. இத சாப்பாட்டுல மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல, நம்ம ஃபெல்லோஷிப்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, சபையிலையும் இத தாராளமா இதே கான்செப்ட நம்ம எக்ஸிபிட் பண்ணலாம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். சரியா? வெறும் சாப்பாட்டுக்கு மாத்திரம் இது யோசிக்க. Anybody else? எனக்கு உரிமைங்கிறதுக்காக நான் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. சரியா? மற்றவங்களையும் நான் கன்சிடர் பண்ண. எவன் என்ன நினைச்சா என்ன சொன்னா எனக்கு என்ன, ஏன் இஷ்டம், நான் இப்படிதான் இருப்பேங்கிறது திமிரு, அது தாழ்மை கிடையாது. சரியா? விட்டு கொடுக்கறது கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இது ட்ரெஸ் கோடுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம் ராஜா, தாராளமா பண்ணலாம். நீ உன் கண்ணை மூடிக்கிட்டு போன்னு சொன்னாங்கன்னா கேர்ள்ஸ், லேடிஸ், ஐ டோன்ட் அக்செப்ட், சாரி. நீ வீட்டுல பண்ணிக்க. பப்ளிக்ல சர்ச்சுக்குலாம் வரும்போது, பப்ளிக்ல வரும்போது தேர் ஷுட் பி எ டெக்கோரம். ப்ராப்பரா
கலாச்சாரங்கிற போர்வையில மத்தவங்கள பாவத்துக்கு இழுக்கிறது உட்படுறது வந்து என்ன லேடிஸ் நீங்க கொஞ்சம் பேசுங்க, யாரா இருந்தீங்கன்னா கூட பேசுங்க, சரிங்களா? ஐ டோன்ட் அக்செப்ட். இது கலாச்சாரம், இது பெங்களூர் கல்ச்சரு, இது வந்து எங்களுடைய டெல்லி கல்ச்சரு, நார்த் இந்தியா கல்ச்சரு, எந்த கல்ச்சரா இருந்தாலும் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக என்னுடைய விடுதலைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். இதுதாங்க மெச்சூரிட்டி. மத்தெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா விதண்டாவாது. நான் கேட்டிருக்கேன், நீ உன் கண்ணை வச்சுட்டு ஏன் இங்க பாக்குற? உன் கண்ணை அதுக்காக கண்ணை மூடிட்டு போக முடியும்? இல்ல யாராவது பேசுறதா பேசுங்க ப்ளீஸ். ட்ரெஸ் கோடை பத்தி சொல்றதாக சொல்றேன். சொல்லுங்கப்பா, யாராவது லேடிஸ் இருந்தா பேசுங்க. இருக்கீங்க இல்ல ஜென்ட்ஸ் கூட பேசலாம். இல்ல பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு கிராமத்துல இருந்து சபையில வளர்றாங்க. ஆனா சென்னைக்கு போயிட்டா அந்த கல்ச்சர், நாங்க சென்னை கல்ச்சர், இது பெங்களூர் கல்ச்சர்ன்ட்டு ஒரு 3 வருஷம் அங்க இருந்துட்டு வந்துட்டா அவங்க டோட்டல் அவங்க லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறிடுது. அந்த ஒரு பணிவு, தாழ்மை, அந்த ட்ரெஸ் கோட்ல உள்ள அந்த பழைய அந்த நிலைமை எதுவுமே இல்ல. எதுவுமே பேச முடியல நம்மளால அவங்க கிட்ட. ஊழியக்காரங்களே அவங்க கிட்ட பேச முடியாத அளவுக்கு அவங்க, ஏன்னா அவங்க அங்க அப்படியான டீச்சிங்ல இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான கஷ்டமான விஷயமா போயிருது சபைக்குள்ள. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ பெங்களூர்ல இருக்கிறியா, அந்த கலாச்சாரத்துல இருக்கிறியா, நீ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க எப்படி பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்க. அதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கு. அதுக்காக நான் அவங்கள பெங்களூர்ல அந்த கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அங்க அதே மாதிரி இருந்துக்கன்னா இருந்தாங்க, அது உங்களுடைய இது. பட் when you come, ஓகே, அப்ப நம்ம நடிக்கிறது இல்லை. இல்ல, நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மள பிளெக்சிபிளா மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். இந்த பிளெக்சிபிலிட்டியும் அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரிலேஷன்ஷிப்லையும் சரி, எல்லாத்துலயுமே சரியா இருந்தா ஐ திங்க் அதான் மற்றவங்க பிரயோஜனத்துக்காக, மற்றவங்களுடைய எடிஃபிகேஷனுக்காக நான் வந்து என்னுடைய லிபர்ட்டியை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். இதுதான் செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலம் இல்லாம. சரியா? எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? பாபு, தேங்க்யூ. Be a Roman when you are in Rome. Yes, Baptist, thank you. Good. கரெக்டா சொல்றீங்க. That's a good proverbial saying. Okay. Anybody else? வேற யாராவது பேச விரும்புனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா we can close with a word of prayer. ஷீலா சிஸ்டர், ஷீலா பேசுங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடவுளை அறியாதவங்க, அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சண்டே கூப்பிடும் போது போலாமா இல்ல தவிர்த்திடலாமா? அத நீங்க ஒண்ணுங்கப்பா, போங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. தாராளமா போலாங்க, தப்பே கிடையாதுங்க. சண்டே மார்னிங் கூப்பிடுறாங்களா, சர்வீஸை கட் பண்ணிட்டு போங்க, ஈவினிங் சர்வீஸ் ஈவினிங் சர்வீஸ் போலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ளீஸ், நீ சண்டே காலையில சர்ச்சுக்கு வரணும்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. இதெல்லாம் மேன் மேட் ரூல்ஸ், த்ரெட்டனிங். தயவு செய்து நம்பாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? தாராளமா, தப்பே கிடையாது. எனிபடி எல்ஸ்? இல்ல வேற ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சொல்றதுன்னா சொல்லுங்க. பாஸ்டர் சார், அண்ணா நீங்க பாஸ்டர் இல்லைன்னு அதனால இப்படி பேசுறீங்க. நீங்க பாஸ்டா இருந்தா இப்படி பேசுவீங்க, நான் பாஸ்டா இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன். சரியா? ஆமா. ரைட். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? இன்னும் ஒருத்தர் பேசுங்க, ஜெர்மனி முடிச்சிடலாம். யாராவது உங்களுடைய ப்ளீஸ் உங்களுடைய எண்ணங்களையும் கொஞ்சம் தூவி விடுங்க, நல்லா இருக்கும். பாலசுப்ரமணியம் என்ன வாங்கண்ணே, ஏதாவது சொல்லுங்கண்ணே. நீங்களாம் யூ கம் ஃப்ரம் நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட். கலையரசி சிஸ்டர் எல்லாம் பேசவே மாட்டாங்க, அவங்க தான். ஏதாவது பேசுறீங்களா? மரிய செல்வராஜ், நிறைய மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றீங்க. சிஸ்டர் ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. ஓகே, ரைட். ஜெர்மனி முடிச்சிடலாமா? வில் க்ளோஸ் வித் மேடம். நல்ல ஆண்டவரே, நீர் யூதனாய் இருந்தாலும் யூதனாய் வந்திருந்தாலும் இந்த பூமிக்கு எல்லாரோடும் பழகுனீங்கப்பா.
எல்லாரோடையும் பேசுனீங்க, எல்லாரோடையும் சாப்பிட்டீங்க. உங்களுக்கு ஒருவேளை பாவிகளுடைய நண்பன் கூட பேர் வச்சாங்க, பிசாசுடைய தலைவன் வச்சாங்க. பட் யூ ரிலேட் வித் எவ்ரி ஒன் irrespective ஆஃப் their religion, their background. இன்னைக்கு எங்களுக்கு அந்த உணர்வு கொடுங்க சுவாமி. யூதனுக்கு யூதனா, கிரேக்கனுக்கு கிரேக்கனா, நாங்க நடிக்கல சுவாமி. ஆனா மத்தவங்க எப்படியாவது ஆண்டுக்குள்ள உமக்குள்ள வரணும்ப்பா, உமக்குள்ள வளரணும் ஆண்டவரே. இதுதான் எங்க மோட்டிவ் அப்பா. வேற எந்த ஹிடன் அஜெண்டா எதுவும் இல்லை சுவாமி. எப்படியாவது மற்றவர்களை ஆண்டவரே எங்க சுய புரோஜனத்தை தேடாம மற்றவருடைய நன்மைக்காக, இதுக்காக நாங்க சத்தியத்தை விக்கல சுவாமி. இல்ல ஆண்டவரே, எப்படியாவது அந்த புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும். அததான் பவுல் கடைசியில சொல்றாரு, ரட்சிக்கப்படுவதற்காக அந்த ஒரு காரியத்துக்காக என்ன நான் எந்த விதத்துல வளைஞ்சு கொடுக்க ஆயத்தமா இருக்கேங்கிறாரு. எந்த பிளெக்சிபிலிட்டி எங்க கொடுங்க சுவாமி. இது ரட்சிக்கப்படுறதுக்கு மாத்திரம் இல்ல சுவாமி, எங்க குடும்பத்துல சில காரியத்துல ரிலேஷன்ஷிப்ல பரவாயில்ல ஆண்டவரே, எங்க லிபர்ட்டி பறிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எங்க உரிமை போனாலும் பரவாயில்ல, நாங்க அமைதியா விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. நிறைய நேரம் எங்க குடும்பத்திலயும் ஃபெல்லோஷிப்லயும் சர்ச்லயும் கமிட்டிலயும் வர பிரச்சனை இதுதான் ஆண்டவரே, சுயம் ஆண்டவரே. உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க சுயம் சாகணும் ஆண்டவரே. சுய புரோஜனத்தை தேடக்கூடாதுப்பா. மத்தவங்க நல்லா இருக்கணும் சுவாமி, மத்தவங்க பிளஸ் பண்ணப்படணும் சுவாமி, மத்தவங்க பெனிஃபிட் ஆகணும் ஆண்டவரே. நோக்கமா இருந்து பிலிப்பியர் 2ல வாசிக்கிறது மாதிரி அவனவன் தனக்கானவன் இல்லை, பிறருக்கானவன் நோக்குவான். கிறிஸ்து இயேசுவில இருந்து சிந்தை எங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகர் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த ரெக்கார்டிங்ல கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வசனம் பிரயோஜனமாய் மாற்றிட்டார். சுத்தமான அடுத்த வாரம் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து 1 அதிகாரத்தை பார்க்க, தியானிக்க, அதை ஆண்டவரே புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞான தேர்வை தொடர்ந்து பிள்ளைகளை உங்க நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபங்களை நான் கேட்டபடியே நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you. God bless. Next week meet.